தேவனுடைய விலையேறப்பெற்ற நாமம் மையப்படுவதாக. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, கடந்த முறை ஆண்டவருக்கு பயந்து ஜீவிப்போமானால் தேவன் நமக்கு எவ்வளவு பெரிய ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார் என்பதை நாம் ஆபிரகாமுடைய வாழ்க்கையின் மூலமாக சிந்தித்தோம். இந்த முறையில் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து நடப்பதன் மூலமாக, பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து நடப்பதன் மூலமாக நாம் எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை நாம் தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவிசுவராக. ஆம் அன்பான தேவனுடைய பிள்ளை, இந்த காரியத்தை உங்களுக்கு யாக்கோபின் வாழ்க்கையின் மூலமாக நினைவுபடுத்த விரும்புகிறேன். யாக்கோபு தன்னுடைய தகப்பனுக்கு தாய்க்கு கீழ்ப்படிந்து நடந்தான் என்று ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். பாருங்க, ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் யாக்கோபு தன் தகப்பனுக்கும் தாய்க்கும் கீழ்ப்படிந்து பதான் அராமுக்கு புறப்பட்டு போனான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, எபேசியர் நிருபத்தில் வாசிக்கிறோம், பிள்ளைகளே உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்கு கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். ஆம் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய பெற்றாருக்கு நம்மை கீழ்ப்படிந்து நாம் நடப்பது நியாயமான காரியம், ஆசீர்வாதமான காரியம் என்பதில் சந்தேகமே கிடையாது. அப்படி நாம் கீழ்ப்படி நடந்து போகிற பொழுது மேன்மையான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியுமா? யாக்கோபுடைய வாழ்க்கையில் அப்படி பெற்றுக்கொண்டார். அவருடைய தாயும் தகப்பனும் நீ பதானாராம் புறப்பட்டு போ என்று சொல்லி யாக்கோபிடம் சொன்ன பொழுது அப்படியே அவன் கீழ்ப்படிந்து புறப்பட்டு போனான். போகிற வழியிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமானார். பாருங்க, கர்த்தர் தரிசனமாகி, நான் உன்னோடு கூட இருந்து நீ போகும் இடமெல்லாம் உன்னை காத்து திரும்பி இந்த இடத்துக்கு வர பண்ணுவேன், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார் வாசிக்கிறான். ஆம் அன்பான தேவனுடைய பிள்ளை, நம்முடைய பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து நாம் செயல்படுகிற பொழுது தேவனுடைய ஆசீர்வாதம் தானாக வருகிறது. ஏனென்று சொன்னால், நம்முடைய பெற்றோர் ஆண்டவருக்கு பயப்பட பயத்தை நம்ம கற்றுக் கொடுக்கிறார்கள், ஆண்டவர் கீழ்ப்படின அவசியத்தை நம்ம கற்றுக் கொடுக்கிறார்கள். ஆயினால அங்கே யாக்கோபு தன்னுடைய பெற்றோர் கீழ்ப்படிந்து பதானாராம் புறப்பட்டு போனான். போகிற வழியிலே தேவன் அவனுக்கு தரிசனமாகி அவரும் அவனை ஆசீர்வதிக்கிறார் என்று பார்க்கிறோம். மட்டுமல்ல, அவன் பதாமராமுக்கு போன உடனே முதலில் யாரை பார்த்தான் என்று பார்ப்போமானால் ராகேலை சந்தித்தான். ராகேல் அவருடைய வருங்கால மனைவி. நீதிமொழியில் வாசிக்கிறோம், மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான். அப்போ முதல்ல அவன் பதானாரம் போன ஒரு நன்மையானதை தான் கண்டான். மட்டுமல்லாது அங்கே அவருடைய மாமாவாகிய லாபானுடைய வரவேற்பும் அன்பும் அடைக்கலமும் அங்கே கிடைத்தது. அங்கும் கூட தன்னுடைய மாமாவுடைய வார்த்தை கீழ்ப்படிந்து அங்கே அவருடைய ஆடுகளை மேய்த்தான். அவனுக்கு போதுமான வருமானம் அங்கே கிடைத்தது. மனைவி பிள்ளைகளை பெற்றெடுத்தான். திரும்ப அவன் புறப்படுகிற போது அவன் இஷ்டத்துக்கு புறப்படவில்லை. ஆதியாகமம் 31ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிக்கிறோம், கர்த்தர் யாக்கோபை பார்த்து, உன் சொந்த தேசத்திற்கு இனத்தாரிடத்திலும் நீ திரும்பிப்போ, நான் உன்னோடு கூட இருப்பேன்னு சொன்னார். பாருங்க, ஆண்டவர் உன் சொந்த தேசத்துக்கு புறப்பட்டு போ, உன் இனத்தாரிடத்துக்கு புறப்பட்டு போ, நான் உன்னோடு கூட இருப்பேன்னு சொன்ன உடனே யாக்கோபு எவ்விதமான தாமதம் பண்ணவில்லை. உடனே அவன் புறப்பட்டு சொந்த தேசத்துக்கு புறப்பட்டு வந்தான் என்றுதான் வாசிக்கிறோம். அவ்விதமாக அவன் வருகிற பொழுது தேவனுடைய ஆசீர்வாதங்களோடு கடந்து வருகிறான். இங்கிருந்து புறப்பட்டு போன பொழுது யாக்கோபு சொல்கிறார், நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன், இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களையும் உடையவனானேன் என்றான். ஆம் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு பிரியமாய் நாம் வாழுகிற பொழுது உண்மையாகவே தேவன் இம்மைக்கும் அருமைக்குள்ள ஆசீர்வாதங்கள் நமக்கு அபரிதமாக கொடுப்பார் என்பதில் சந்தேகமே கிடையாது. மட்டுமல்லாது அவன் திரும்பி வந்த பொழுது யார் அவனை பகைத்தானோ அந்த ஏசா அவனை பகைத்தான் ஒரு சூழ்நிலையில். ஆனால் இப்பொழுது அந்த ஏசா அவனை அன்போடு கூட கட்டி அணைத்து அவனை முத்தமிட்டு வரவேற்றான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். பகை மாறினது, அன்பு உண்டானது, ஐக்கியம் உண்டானது, சகோதர பாசம் பெருகினது, ஆஸ்தி பெருகினது. இதெல்லாம் எப்படி வந்தது? கீழ்ப்படிதல் மூலமாக. யாக்கோபு பெற்றோருக்கு கீழ்ப்படிந்தான், தேவனுடைய தரிசனத்தை பெற்றுக்கொண்டான், கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தான், புறப்பட்டு திரும்ப வந்தான். அவனுடைய வாழ்க்கையில் எல்லாம் ஆசீர்வாதமாகவே நடந்தது. நானும் நீங்களும் ஆண்டவருக்கு கீழ்ப்படி நடப்போமானால் மெய்யாகவே தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம் என்பதில் சந்தேகமே கிடையாது.
அமிதமான நம்முடைய பெற்றோருக்கும் பெரியோர்களுக்கும் கர்த்தருக்கும் கீழ்ப்படிந்து ஆண்டோட நாமத்தை மேம்படுத்த கர்த்தர் நமக்கு உதவிசுவராக. ஆமே. ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான அன்பான தகப்பனே, தர்மியான வேலைக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரை, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் பெற்றோருக்கும் கர்த்தருக்கும் கீழ்ப்படிந்து உன்னை மேன்மை ஆசங்களை பெற்றுக்கொள்ள உதவி செய்வீராக. நீர் அப்படியே சேர்க்க நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து இன்ப நாமத்தில் கெஞ்சி மன்றாடி கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். கர்த்தர் ஒவ்வொரு ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.